மாணவ செல்வங்கள் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 12th மேத்தமெட்டிக்ஸ்ல இருந்து 2 மார்க் கொஸ்டின் கிரியேட்டிவ் கொஸ்டின். இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் போர்டு எக்ஸாம் கொஸ்டின். இது வரையும் நடந்து முடிஞ்ச பப்ளிக் கொஸ்டின்ல இருந்து கவர்மெண்ட் கொஸ்டின்ல இருந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ், அதாவது கிரியேட்டிவ் 2 மார்க் கொஸ்டின்ஸ் சாப்டர் வைஸ், அதாவது 1 2 3 4ன்னு காட்டுவேன். நீங்க பார்த்துக்கின்னு பிராக்டிஸ் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் வந்து சாப்டர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் கலப்பெண் டாபிக். இதுவே மாடல் கொஸ்டின் எங்க சார் இருக்கு நான் படிச்சிருன்னு நினச்சிங்கன்னா, இவன் மாடல் கொஷின் 1 மார்க் எக்ஸைஸில் இருக்குது 2.9ல். அதை படிச்சுட்டு இதை போட்டு பாருங்கள். கொஷின் நம்பர் 2 இது எங்கே சார் இருக்குது? 5th சாப்டர் 2D அனலிட்டிக்கல் ஜாமெட்ரி, கோஆர்டினேட் ஜாமெட்ரி, இரு பரிமாண பகுதியொடியல் 5.2 எக்ஸைஸில் இருக்குது. ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கொஷின் நம்பர் 3 பொறுத்தவரையும் இன்டெக்ரல் கால்குலஸ், அதாவது தொகை நுண்கணித பயன்பாடுகள் 9.3 எக்ஸைஸில் இருக்குது. இவன் மாடல் கொஸ்டின் எக்ஸாம்பிள் இருக்குது. பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிடலாம். ஆன்சரே கொடுத்துட்றாங்க 5/4ன்னு. ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணணும். டெஃபரண்ட் இன்டெக்ரல். கொஸ்டின் நம்பர் 4 வந்து கலப்பு எண்கள் காம்ப்ளெக்ஸ் நம்பர். என்னுடைய வேல்யூ கேட்குறாங்க, லீஸ்ட் வேல்யூ. அப்போ பாசிட்டிவாக இருக்கணுன்றாங்க. 1 + y 1 - iனா i பவர் n = 1னா n வந்து 4ஆக வரும். சரி, அதை வந்து 5th கொஸ்டின் சாப்டர் 10ன்னா ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அதாவது சாதாரண வாய்க்கழி சமன்பாடுகள். ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது இருபடி சமன்பாடு கொடுத்துருக்காங்க. ஏபிசி கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ 3 கான்ஸ்டன்ட் நீக்கிறதுக்கு 3 தடவை டிஃபைஷன் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். சம்டைம்ஸ் ஏபி மட்டும் கான்ஸ்டன்ட் கொடுத்தாங்கன்னா 2 தடவை டிஃபைஷன் பண்ணி ஏபி மட்டும் எலிமினேட் பண்ணணும். இது வந்து சாப்டர் 10ன்னு சொல்லிட்டேன். 6th கொஸ்டின் சாப்டர் 8 சாதாரண, அதாவது டிஃபரன்ஷியல் அண்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவ். எக்ஸ் கொடுத்துட்டு ஒய் கொடுத்துட்றாங்க. சர்க்கிள் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும். x² + y² = r². இதில் இருந்து டோ ஆர் பை டோ டீட்டா காஸ் டீட்டான்னு ஈஸியாக வர வச்சிடலாம். ஓகே, 7th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் ஈக்குவேஷன், சமன்பாட்டியல். x² - 5x + 6 = 0. இதை வந்து நம்ம ஃபேக்டரைஸ் மெத்தட்லையோ அல்லது கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட்லையோ ஃபார்முலா மெத்தட்லையோ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா 2 வேல்யூ கிடைக்கும். ஒன்று ஆல்ஃபா, ஒன்று பீட்டான்னு எடுத்துக்கின்னு α² - β² கண்டுபிடிச்சா இந்த ஆன்சர் கிடச்சிரும். 8th கொஸ்டின் பாருங்கள், 2 தடவை கேட்டிருக்காங்க. ஏ sin x = y. ஏ கான்ஸ்டன்ட் சொல்கிறாங்க. ஒரு தடவை டிஃபைஷன் பண்ணி இந்த ஆன்சர் வர வைக்கணுமோ அந்த ஆன்சர் வர வச்சுருங்க. ஓகே, அதே மாதிரி 9th கொஸ்டினும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான், சாதாரண வாய்க்கழி சமன்பாடு தான். ஏபி 2 கான்ஸ்டன்ட் 2 தடவை டிஃபைஷன் பண்ணணும். ஏவும் பி எலிமினேட் பண்ணணும். நீக்கி இந்த ஆன்சர் வர வச்சுருங்க. ஓகே, 8 and 9 வந்து 10th சாப்டர், அதாவது 10th சாப்டரில் 10.2 10.3 இந்த மாடல் இருக்கும். பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 10th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ராபபிலிட்டினா நிகழ்தகவு. அப்போ நிகழ்தகவை பொறுத்தவரையும் கே கேட்குறாங்க. சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி = 1. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி கேவை ஃபுல்லாக ஆட் பண்ணி = 1 எடுத்தால் கே வேல்யூ கிடச்சிட போகுது. இது மாதிரி மாடலில் 11.10 நீங்கள் எடுத்து பாருங்கள். 11.10 எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த மாடல் இருக்கும். அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, 11th கொஸ்டினை பொறுத்தவரையும் சாப்டர் 3 தியரி ஆஃப் ஈக்குவேஷன், சமன்பாட்டியல். அதே தான் வழக்கமாக சொல்கிறது தான். காரணிப்படுத்துங்க, இல்லை அந்த கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் வர்க்க பூர்த்தி முறை பயன்படுத்துங்க, இல்லைன்னா இருபடி சமன்பாடு சூத்திரத்தை பயன்படுத்துங்க. ஆல்பா பீட்டா கிடைக்கும், எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். ஆல்பா பீட்டான்னு எடுத்துக்கங்க. α² + β², இங்கே ஆல்பா பீட்டா அப்ளை பண்ணால் கிடைக்க போகுது. இது வந்து சாப்டர் 3. 12th கொஸ்டின் வந்து இன்வர்ஸ் ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன், நேர்மாறு அந்த ட்ரிகனாமெட்ரி. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இது வந்து ப்ராப்பர்ட்டியே sin inverse of x + cos inverse of xனா = π/2. ஏன்னா இங்கே x belongs to -1 to +1. அப்போ நேராகவே இது π/2ன்னு சொல்லலாம். இது சாப்டர். இல்லைன்னா sin inverse of 1 என்ன வரும், cos inverse of 1 என்ன வரும், அந்த கோண மதிப்பு. அதாவது கோண மதிப்புனா டீட்டாவில் சொல்லலாம், இல்லைன்னா ரேடியனில் சொல்லலாம். நேராக சொல்லி அப்ளை பண்ணி இது 90 டிகிரி இல்லைன்னா π/2ன்னு சொல்லலாம். இது வந்து எக்ஸ்பிரஸ் a + b a + ib ஃபார்ம், அதாவது செவ்வக வடிவம் ரெக்டாங்குலர் ஃபார்மில் வர வைக்க சொல்கிறாங்க. இது ஒரு சாதாரண விஷயம்தான். யூலர் ஃபார்ம் தெரியணும். e⁻it அது cos θ + sin θ, அந்த ஐடியாவை பயன்படுத்தணும். ஓகே, அதுக்கப்புறம் 14th கொஸ்டின் கோப்லானர் என்னது, பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் a வெக்டர் b வெக்டர் c வெக்டர் = 0. இந்த 3 வெக்டரையும் டிடர்மெண்ட்டில் எழுதி 0 வர வச்சா போதும். இந்த 14 கொஸ்டின் தான் இது வரையும் கேட்ட கொஸ்டின்னு. இதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதுவே மாடல்லையும் பார்த்து வச்சிங்க. எப்படி கொஸ்டின் கேட்டாலும் இந்த மாடலில் தான் கேட்க போகிறாங்க. இதுக்கு ஆன்சர் தெரியலன்னா சொன்னீங்கன்னா உடனே இதுக்கு ஒரு வீடியோ போட்டுற போகிறேன்.
இது எல்லாத்துக்கும் சால்வ் பண்ணி கூட உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டுடுறேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.